Hi children, now we go to the topic derive the expression for resultant capacitance when capacitors are connected in series and parallel. லாஸ்ட் கிளாஸ் கெப்பாசிட்டர் பற்றியும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்திருக்கோம். அந்த கெப்பாசிட்டர்ஸை பேரலாகவும் கனெக்ட் பண்ணுறோம், சீரியஸாகவும் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து 2 மெத்தடை வந்து கிளாஸிஃபைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சீரியஸ் அண்ட் பேரலல். இந்த சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கெப்பாசிட்டர்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பற்றி தான் இந்த டாப்பிக்கில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். It is a important 5 mark question. So now we go to the topic capacitor in series. Consider 3 capacitors of capacitance C1, C2 and C3 are connected in series with a battery of a voltage V. Okay, look at the picture. இங்கே நம்ம பிக்சரில் பார்த்துட்ருக்கோம் C1, C2, C3 அப்படின்ற 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து Vன்ற அந்த பேட்டரி கூட என்ன பண்ணியிருக்கு, கனெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே Vன்றது வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு. C1 வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், C2 செகண்ட் கெப்பாசிட்டர், C3ன்றது தேர்ட் கெப்பாசிட்டர். இங்கே வந்து C1ன்ற ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரியிலேருந்து வந்த ஒரு பாசிட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் படத்தில் வந்து போட்டிருக்கோம், ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரியோட அனதர் டெர்மினலை வந்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா C3ன்ற ஒரு கெப்பாசிட்டரோட அந்த நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா C1லேருந்து C2க்கு, C2லேருந்து C3க்கு இது மாதிரி வந்து என்ன பண்ணனா கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் செகண்ட் கெப்பாசிட்டர், செகண்ட்லேருந்து தேர்ட் கெப்பாசிட்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணினா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். திஸ் ப்ராசஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் store the same amount of charge Q. The voltage across each capacitor is also different and are V1, V2 and V3 respectively. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டரில் இருக்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து சேமாக இருக்கும். ஏன்னா பேட்ரி வந்து நம்ம 5 வோல்ட்டு தரலாம், 3 வோல்ட்டு தரலாம், 12 வோல்ட் பேட்ரி, 24 வோல்ட் பேட்ரி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த வோல்டேஜ் வந்து அதுலேருந்து வர அந்த சார்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கெப்பாசிட்டர்ஸ்க்கு வந்து ஈவனாக இருக்கும், ஆனால் வந்து சேமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் இருக்கிற அந்த வோல்டேஜ் என்ன பண்ணுன்னா வேரி ஆகும். ஏன்னா C1ல் பாதி கரண்ட் என்ன பண்ணுது, அந்த வோல்டேஜை அது அப்சர்வ் பண்ணிக்குது. அங்கேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமைஸான கரண்ட்டை வந்து C2க்கு தருது, C2லேருந்து C3க்கு போகுது. அப்போது ஒன்றுத்துலேருந்து இன்னொருத்துக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அந்த கரண்ட்டோட வேரியேஷன் என்ன பண்ணுதுன்னா அதிகம் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. P ஈக்குவல் V1 + V2 + V3. இங்கே Vன்றது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு. அப்போது Q வந்து சேமாக இருக்கிறதுனால, கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால அது வந்து Q ஈக்குவல் CV. Cன்னா கெப்பாசிட்டன்ஸ், பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஃபார்முலா Q ஈக்குவல் CV. Cன்னா கெப்பாசிட்டன்ஸ், Vன்னா வோல்டேஜ். நம்ம V1, V2, V3 அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். பண்ணும்போது வந்து V ஈக்குவல் Q1/C1, Q2/C2, Q3/C3 பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ Qன்னது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அப்போ அது வந்து காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போது V ஈக்குவல் Q ப்ராக்கெட் 1/C1 + 1/C2 + 1/C3 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. Capacitors in series are considered to form an equivalent single capacitor CS, then V ஈக்குவல் Q/CS. இப்போது சிங்கிள் கெப்பாசிட்டரை எடுத்துக்கிறோம். ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டரை வந்து சீரியஸாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் வேல்யூ எவ்வளோன்னா சிஎஸ்னது சின்னது கெப்பாசிட்டன்ஸ், எஸ்னது வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். V ஈக்குவல் Q/CS. அப்போது Vக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். Q/CS ஈக்குவல் Q ப்ராக்கெட் 1/C1 + 1/C2 + 1/C3. அப்போது என்ன வருதுன்னா வேல்யூ நமக்கு வந்து Qன்னது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ Qவும் வந்து கேன்சல் ஆகிடுது, பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ 1/CS ஈக்குவல் 1/C1 + 1/C2 + 1/C3. The inverse of the equivalent capacitance CS of the 3 capacitor connected in series is equal to the sum of the inverse of each capacitance. This equivalent capacitance CS is always less than the smallest individual capacitance in the series. Next one, capacitance in parallel.
Consider three capacitors of a capacitance C1, C2 and C3 connected in parallel with a battery of a voltage V. இப்போ பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் C1, C2, C3 அப்படின்ற த்ரீ கெப்பாசிட்டன்ஸை Vன்ற பேட்ரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா அது கான்ஸ்டண்ட்டாக ஒரே டெர்மினல் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் டெர்மினல் எல்லாத்தையும் காமனாக கனெக்ட் பண்ணிட்டோம். நெகட்டிவ் டெர்மினல் எல்லாத்தையும் கெப்பாசிட்டருக்கு காமனாக கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த காமனாக கனெக்ட் பண்ண பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலை எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், பேட்ரி கூட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பேட்ரி கூட கனெக்ட் பண்ணும்போது sides of the capacitors are connected to the same positive and negative terminal of the battery. The voltage across each capacitance is equal to the battery's voltage. The charge stored is each capacitor is not the same. Each capacitanceல இருக்கிற அந்த capacitance சேமாக இருக்குது. Let the charge stored in the three capacitors Q1, Q2, Q3 according to the law of conservation of total charge. Q equal total charge இங்கே பார்த்தீங்கன்னா Q equal ஒவ்வொரு இடத்துலையும் சார்ஜோட அந்த வேல்யூ Q equal Q1 plus Q2 plus Q3 Q equal CV. அப்போது Q1 Q2 ஏரோ மார்க் போட்டிருக்கேன். Q1ஓட வேல்யூ ஏற்கனவே Qவோட ஃபார்முலா தெரியும். சார்ஜோட ஃபார்முலா CV. Cன்னா கெப்பாசிட்டன்ஸ், Vன்னா வோல்டேஜு. அப்போ Q1க்கு பதில் என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அப்போ பண்ணும்போது Q equal Q1 V plus Q2 V plus Q3 C1 V plus C2 V plus C3 V அப்படின்ற நமக்கு வேல்யூ கிடைக்குது. These three capacitors are considered to the form a single capacitance CP which shows the total charge Q. CPV equal C1 V plus C2 V plus C3 V CP. இப்போ Vன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற வேல்யூ C1 plus C2 plus C3. The equivalent capacitance of capacitors connected in parallel is equal to the sum of the individual capacitance. The equivalent capacitance CP is a parallel connection is always greater than the large individual capacitance. Next we go to the topic. It is an important 5 mark question. Explain in detail the construction and working of a Van de Graaff generator. Robert Van de Graaff designed a machine which produces a large amount of electrostatic potential difference up to 10 to the power of 7 volt. ராபர்ட் ஜே வாண்டிகிராஃப்ட்ன்றவர் தான் என்ன பண்ணுறாருனா இந்த வாண்டிகிராஃப் ஜெனரேட்டரை மாடிஃபை பண்ணுறாரு. இதெல்லாம் டிசைன் பண்ணி என்ன பண்ணார், அதை எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப் டு 10 to the power of 7 volt. அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டியை இது என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் நடக்கிற பிரின்சிபல் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் த பாயிண்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷனும் ஆக்ஷன் ஆஃப் த பாயிண்ட்டும் தான் என்ன பண்ணியிருக்கு. இதில் பேசிக்கான பிரின்சிபல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன். ஏ லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் conductor are fixed in the insulating stand A. B is mounted at the center of the hollow sphere and another pulley C is fixed at the bottom. A belt made of insulating materials like a silk or the pulley C is driven continuously by the electric motor. Two comb-shaped metallic conductors E and B are fixed near the pulleys. The comb D is maintained at a positive potential of a 10 to the power of 4 volt by a power supply. The upper comb P is connected in the inner side of the hollow metal sphere, working because of the high electric near the comb D. Here between the belt and comb D gets the ionized. The positive charge are pushed towards the belt and negative charge are attracted towards the comb D. The positive charge stick to the belt and move up when the positive charge reach the comb E. A large amount of negative and positive charge are introduced on either side of the comb E due to electrostatics induction. As a resultant, the positive charge are pushed away from the comb E and they reach the outer surface of the sphere. Since the sphere is a conductor, the positive charge are distributed uniformly on the outer surface of the hollow sphere. And the same time the negative charge nullify the positive charge is the belt due to coronal discharge before it passes over the pulley.
நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இன்சுலேட்டிங் பில்லர் இருக்குது. அந்த க்ரீன் அந்த பிளாக் கலரில் இருக்கிறது இன்சுலேட்டிங் பில்லர். அது கரண்ட்டை வந்து என்ன பண்ணாது, கண்டக்டிங் பண்ணாது. இன்சுலேட்டிங் பில்லருக்குள்ளே இருக்கிறது அது கூம் ஈன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, அது வந்து பி புள்ளி. நெக்ஸ்ட் வந்து சி புள்ளி இருக்குது, அது வந்து மோட்டார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கு. அது நியரஸ்ட்டில் இருக்கிற அந்த கூம்போட பேர் வந்து டி. அந்த டின்ற அந்த கூம்போட எதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேட்ரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்ரி வந்து 10⁴ வோல்டேஜ் தர அந்த பேட்ரி அது கண்டினியூஸாக என்ன பண்ணுதுன்னா டிக்கு வந்து கரண்ட் சப்ளை கொடுக்குது. இப்போ வந்து சின்ற புள்ளியை வந்து மோட்டர் கூட கனெக்ட் பண்ணி அந்த சி புள்ளியை வந்து ஆன் பண்ணும்போது அது கண்டினியூவாக ரொட்டேட் ஆகும்போது அந்த பெல்ட் வந்து சிலேருந்து பிக்கும் பிலேருந்து சிக்கும் கண்டினியூஸாக என்ன பண்ணிகிட்ருக்குன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. அது மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது டீன்ற அந்த இடத்துல அந்த புள்ளையக்கு வந்து என்ன பண்ணுறோம், டீன்ற அந்த கூம்புக்கு ஹை வோல்டேஜ் தரும்போது அங்கே இருக்கிற ஏரை வந்து அயனைஸ் வந்து அந்த ஏர் அயனைஸ் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் டுவர்ட்ஸ் டு பெல்ட்டு நோக்கி என்ன பண்ணுதுன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டு ஸ்டிக் ஆகிடுது. நெகட்டிவ் சார்ஜ் எங்கே போகுதுன்னா அந்த கூம்புக்கு போகுது. இப்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பெல்ட்டில் வந்து ஸ்டிக்காக இருக்கிறது ஈக்கு பக்கத்தில் போகும்போது அந்த வந்து என்ன பண்ணுதுன்னா கரண்ட் கனெக்ட் பண்ணாத ஒரு பார்ட்டு. அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கீழே இருந்து மேலே போகும்போது அந்த இடத்துல ஆக்ஷன் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்ற ஒரு அந்த பிரின்சிபல் வந்து ஆக்ட் ஆகும்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் பெல்ட்டில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகுதுன்னா ஈன்ற அந்த கூம்ப் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது. அந்த ஈன்ற கூம்ப் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிறதுனால அந்த ஸ்பியர் மேலே இருக்குதுல்ல அந்த ஸ்பியர் வந்து என்ன மாறுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. அப்போ வந்து இதுதான் நான் சொல்கிறேன் ஆக்ஷன் ஆஃப் த பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் பெல்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஏர் அயனைஸ் பண்ண நெகட்டிவ் சார்ஜும் நல்லிஃபைட் ஆகிட்டு கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா சார்ஜ் இல்லாமல் என்ன பண்ணுது, எம்டியாக வருது. When the belt descending it has almost no net charge at the bottom, it again gains a large positive charge. The belt goes up and delivers the positive charge to the outer surface of the sphere. This process continues until the outer surface produces the potential difference of the order of 10⁻⁷, which is the limiting value. We cannot store charge behind this limit since the extra charge starts leakage to the surrounding due to the ionizing of air. Prevention of leakage. The leakage of the charge can be reduced by the enclosing the machine in a gas-filled steel chamber at a very high pressure. இந்த வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த யூஸ் பண்ணுறதுனால வந்து என்ன பண்ணோன்னா ஹையான ஒரு சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கும். அந்த சார்ஜ் வந்து வெளியே லீக் ஆகக்கூடாது. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஹை ப்ரெஷர் இருக்கிற ஒரு சேம்பரை வச்சு இதை என்ன பண்ணியிருக்குன்னா க்ளோஸ் பண்ணோம். The high voltage produced in this வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் is used to accelerate positive ions for nuclear disintegration and other applications.
அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டியை இது என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் த பாயிண்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷனும் ஆக்ஷன் ஆஃப் த பாயிண்ட்டும் தான் என்ன பண்ணியிருக்கு. இதில் பேசிக்கான பிரின்சிபல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன். ஏ லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் conductor are fixed in the insulating stand A